வெல்கம் டு ஏஜிஎஸ் அகாடமி. இன்னைக்கு இந்த கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல டிப்ளமோ லெவல் क्वेश्चन பேப்பர்ல நம்ம ஜிஎஸ் क्वेश्चंस தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு அடுத்த क्वेश्चन வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து மேட்ச் ஃபாலோவிங் क्वेश्चन வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுல இருந்து 4 சோழர்கள் கொடுத்து அவங்களோட டைட்டில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லிருக்காங்க. ஸோ மும்முடி சோழன், குலோத்துங்கன் ஒன், கடாரம் கொண்டான், பராந்தகன் ஒன், சுங்கம் தவிர்த்த சோழன், ராஜராஜன் ஒன், பொன் வைந்த பெருமாள், ராஜேந்திரன் ஒன். ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நம்மள கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ யார் யார் எந்தெந்த சோழருக்கு எந்தெந்த டைட்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ராஜராஜ சோழா ஒன். ஸோ ராஜராஜ சோழன் வந்து பார்த்தோன்னா அவருக்கு தான் வந்து இந்த மும்முடி சோழன் அப்படின்ற இந்த டைட்டில் வந்து யாருக்குரிய டைட்டில்னா ராஜராஜ சோழனுக்கு தான். ராஜராஜ சோழன் ஒன்னுக்கு தான் வந்து இந்த மும்முடி சோழன் அப்படின்ற டைட்டில். ஸோ இந்த டைட்டில் வந்து எதுக்காக வாங்கியிருக்கான்னு பார்த்தோன்னா சேரா, சோழா, பாண்டியா கிங்ஸ் எல்லாத்தையும் வந்து டிஃபீட் பண்ணனால அவருக்கு இந்த டைட்டில் வந்து கிடச்சிருக்கு. அப்போ மும்முடி சோழா அப்படின்றது மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா சோழா ஹூ வியர்ஸ் 3 crowns. நெக்ஸ்ட் வந்து ராஜராஜ சோழா. ஸோ ராஜராஜ சோழனுக்கு வந்து டைட்டில் வந்து என்ன டைட்டில் பார்த்தோன்னா கடாரம் கொண்டான். ஸோ கடாரம் கொண்டான் அப்படின்ற டைட்டில் வந்து யாருக்குரிய டைட்டில்னா ராஜேந்திர சோழனுக்கு ஒரு டைட்டில். ஸோ அப்படின்னு அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா கடாரம் கொண்டான்றதுக்கு மீனிங் வந்து கான்கரர் ஆஃப் கடாரம் அப்படின்னு சொல்லி அதோட மீனிங். ஸோ கான்கரர் ஆஃப் கடாரம்னா அந்த கடாரம் அப்படின்ற அந்த ஒரு ஊரை வந்து வெற்றி கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதுதான் வந்து ராஜேந்திர சோழனோட டைட்டில் தான் இந்த கடாரம் கொண்டான். ஸோ இது எப்போ வந்து இந்த டைட்டில் வந்து கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா 11th centuryல அவர் வந்து ஒரு நேவல் எக்ஸ்பெடிஷன், அதாவது கடல் தாண்டி வந்து சண்டை போடுறதுக்காக போகிறாரு. ஸோ அங்கே தான் வந்து அவருக்கு இந்த டைட்டில் வந்து கிடைக்குது. ஸோ அப்போ அவரோட பீரியடில் சோழா டைனாசிட்டி வந்து எவ்வளோ இது வரைக்கும் டெரிட்டரி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியாலேருந்து அதோட சேர்த்து கடாரம் அப்படின்றது ஒன்று இல்லை, ப்ரெசென்ட் டே மலேசியா. ஸோ மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் வந்து இந்த கடாரம். அந்த ஊரை தான் வந்து சண்டை போட்டு வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ கடல் தாண்டி வந்து போய் சண்டை போட்டு வெற்றி பெற்றனால அவருக்கு கடாரம் கொண்டான் இந்த ஊரை வந்து வெற்றி பெற்றனால கடாரம் அப்படின்ற ஊரை வந்து வெற்றி பெற்றனால கடாரம் கொண்டான் அப்படின்னு டைட்டில் வந்து கிடைக்குது. ஸோ இவர் யாரோட சன்னு பார்த்தோன்னா ராஜராஜ சோழனோட சன் தான் வந்து ராஜேந்திர சோழன். ஸோ கொண்டான் அப்படின்றது என்ன மீனிங் பார்த்தோன்னா கான்கரர் இல்லாட்டி வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வந்து இங்கிலீஷில் சொல்கிறோம், தமிழில் கொண்டான் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் குலோத்துங்க சோழன் ஒன். ஸோ குலோத்துங்க சோழன் ஒன்னுக்கு வந்து டைட்டில் என்னன்னு பார்த்தோன்னா சுங்கம் தவிர்த்த சோழன். ஸோ சுங்கம் தவிர்த்த சோழன் சொல்லி யாரை சொல்கிறோன்னா குலோத்துங்க சோழனை தான் வந்து சொல்கிறோம். ஸோ எதனாலனா நிறைய டாக்ஸஸ் வந்து அவர் வந்து பேன் பண்ணிட்டாரு. ஸோ வந்து அது வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணனால அவருக்கு சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இவர் யாரோட சன்னு பார்த்தோன்னா அமங்காதேவியோட சண்டை வந்து குலோத்துங்க சோழன். ஸோ அமங்காதேவி யாருன்னு பார்த்தோன்னா ராஜேந்திர சோழன் அவரோட பொண்ணு தான் வந்து அமங்காதேவி. ஸோ அமங்காதேவியோட பையன் தான் குலோத்துங்க சோழன். நெக்ஸ்ட் பராந்தகா ஒன். ஸோ பராந்தகா ஒன் அப்படின்றவர் வந்து பார்த்தோன்னா அவருக்கு என்ன டைட்டில் கிடைக்குதுன்னா பொன் வைந்த சோழன் அப்படின்னு சொல்லி டைட்டில் வந்து கிடைக்குது. ஸோ எதனால அந்த டைட்டில் கிடைக்குதுன்னா ஸோ சிவனை வந்து வழிபடுறவர் தான் வந்து பராந்தகா ஒன்னு. சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ டெம்பிள்ல கோல்டன் ரூஃப் வந்து இவர் தான் வந்து போட்டு கொடுக்குறாரு. கோல்டன் ரூஃப் வந்து நடராஜ டெம்பிள் வந்து போட்டு கொடுத்தனால இவருக்கு என்ன டைட்டில் வந்து கொடுக்குறாங்கன்னா பொன் வைந்த சோழன் அப்படின்னு சொல்லி இந்த டைட்டில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ யாருக்கு? பராந்தகா ஒன்னுக்கு. ஸோ இதுதான் வந்து இந்த 4 டைட்டில். அந்த 4 டைட்டிலுக்குரிய சோழர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அப்போ கரெக்டான மேட்ச் என்னன்னு பார்த்தோன்னா மும்முடி சோழன் வந்து யாருக்கு? ராஜராஜ சோழனுக்கு தான் வந்து மும்முடி சோழன் அப்படின்ற டைட்டில். கடாரம் கொண்டான் அப்படின்ற டைட்டில் வந்து ராஜேந்திர சோழனுக்கு. சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்ற டைட்டில் வந்து குலோத்துங்க சோழனுக்கு. பொன் வைந்த பெருமான் அப்படின்ற இந்த டைட்டில் வந்து யாருக்குன்னு பார்த்தோன்னா பராந்தகன் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோழருக்குரிய டைட்டில். ஸோ இதுதான் வந்து இந்த 4 சோழர்களுக்குரிய 4 டைட்டில். ஸோ அப்போ இதுதான் வந்து கரெக்டான மேட்ச். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்குரிய கரெக்டான மேட்ச் வந்து என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஸ்டினோட உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.